அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது வந்து அதிமுகவினுடைய கோட்டையாகவே பார்க்கப்படுது. இசக்கி சுப்பையா மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வியூகங்கள் வருது? இசக்கி சுப்பையானுடைய மகனும் பேரனும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களோ அதே பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு ஏழை விவசாயினுடைய பிள்ளையும் படிக்கணும். அப்போ கல்வி இங்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை யார் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதியாக 20 ஆண்டு 30 ஆண்டு இருக்காங்களோ அவங்க தான் அதிகமான தவறை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துன்ற வித்தை தெரிஞ்சிருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றும் வித்தை தெரிந்த அன்னதானம் போடுவதால் இந்த தொகுதி முன்னேறி விடாது. அன்னதானம் போடுவதால் இங்கு படிக்கக்கூடிய மாணவனுக்கான கல்வியில் சம வாய்ப்பு கிடைக்காது. அவன் IAS ஆவோ IPS ஆவோ ஒரு வழக்கறிஞராவோ ஒரு பொறியாளராவோ ஆகிவிட மாட்டான். நீங்க அன்னதானம் போடுறதுனால அன்னதானம் சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன செய்வாங்க? யார் அன்னதானம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க? எளிய மனிதர்களையும் ரொம்ப ஈஸியா வந்து அவர் வந்து பழகுறாரு. யார் நினைச்சாலும் உடனடியா அவரை போய் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், அவரோட பழக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை தாண்டி ஒரு MLA கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்க? இசக்கி சுப்பையாவை நீங்க ஃபோன் பண்ணி பேச முடியுமா? இசக்கி சுப்பையாவை ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அணுகுவதற்கு எளிமையானவர். நீங்க அந்த ஐயா விட்டுருங்க, அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அவர் கொடுக்க மாட்டார். நீங்க ஒரு ஊடகவியலாளர், இசக்கி சுப்பையாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் பண்ணி ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பேட்டி வேணும், இந்த மக்கள் சார்ந்து உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், பேசுங்க. நான் அப்படியே லைன்ல இருக்கேன், ரோலிங்ல இருக்கேன், கட் பண்ணாதப்பா. வணக்கம் சகோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இறைவனர்ல. அதாவது தேர்தல் பரப்புரையில இருந்தீங்க, அப்படியே கொத்தா தூக்கிட்டு உட்கார வச்சிட்டோம். சூடு வேற பயங்கரமா கொளுத்துது, வெயில். பதனி குடிச்சிட்டு அப்படியே பேசுங்க. அதாவது நத்தம் தான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம் தான் உங்களுடைய பூர்வீக ஊர். அங்கே இருந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு எதனால வந்தீங்க? இல்லை, அண்ணன் வந்து தலைமை என்னை இந்த இடத்துல போய் போட்டி எடுக்குன்னு சொல்கிறாங்க. தலைமை சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு தலைமை சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு நாங்கள் இங்கே வந்து போட்டிடுறோம். அது ஏன் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடணும், எதற்காக போட்டியிடணும், அது எல்லாமே அண்ணனுடைய சீமானனுடைய முடிவு. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது வந்து அதிமுகவினுடைய கோட்டையாகவே பார்க்கப்படுது. இங்கே வந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் யாரை கேட்டாலும் இசக்கி சுப்பையா தான் அப்படிங்கிறது, அந்த ஒரு பெயர் வந்து அவர் ஆணித்தரமாக பதிச்சு வச்சிருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிங்களா? ஓகே, அதிமுகவுடைய கோட்டைக்குள்ளே நம்ம கால் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு? அப்படியே கொஞ்சம் ஏன் ஊரை சொல்லுங்கள். நத்தம். அதாவதுங்க, 6 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா ஆண்டியமலம்னு சொல்லி நத்தத்தில் இருந்தார். இப்போ ஒரு 4 முறையிலேருந்து 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நத்தம் விஸ்வநாதன் இருக்கார். அப்படி பார்த்தா இவரோட அவர் அங்கே பெரிய ஆளாக தானே இருந்தார். அவரவே எதிர்த்து 10 வருஷம் அவரை எதிர்த்து நின்றுருக்கேன், போட்டியிட்டிருக்கேன், அரசியல் செஞ்சுருக்கேன். எங்களுடைய கட்சியினுடைய நாமதர் கட்சியினுடைய குரலாக அங்கே ஒழிச்சிருக்கேன். நாமதர் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அண்ணன் சீமானுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அதாவதுங்க, யார் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதியாக 20 ஆண்டு 30 ஆண்டு இருக்காங்களோ அவங்க தான் அதிகமான தவறை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துன்ற வித்தை தெரிஞ்சிருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றும் வித்தை தெரிந்த நத்த விஸ்வநாதன் ஐயா எப்படியோ அது மாதிரி இங்கே அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் இசக்கி சுப்பையா அவர்கள், அவ்வளோதான். அவருக்குன்னு ஒரு தனித்துவம்லாம் கிடையாது. இங்கே வந்து சகோதரர் மாற்றம் மட்டும்தான் மாறாதது. ஐயா இசக்கி சுப்பையா கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு செய்த சேவை என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பகுதிக்கு தேவையான அரசு கலைக்கல்லூரி இருக்கானா இல்லை, இந்த பகுதிக்கு தேவையான ஒரு ஒரு மருத்துவமனைகள் சரியாக இருக்கானா இல்லை, பள்ளிக்கூடங்கள் சரியாக இருக்கானா இல்லை. நீங்கள் பேருந்தில் வந்து இறங்குறீங்க, பேருந்து இலவசம். ஆனால் இறங்கின உடனே கழிவறை கக்குசு போகிறதுக்கு 1 ரூபா, ஒரு 1க்கு போகிறதுக்கு 2க்கு போகிறதுக்கு 10 ரூபா கொடுத்தா போகணும், 20 ரூபா கொடுத்தா போகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பஸ்ஸு இலவசம், ஆனால் கழிவறை கட்டணம், அதுவும் அதிக கட்டணம். இங்கே இலவசமாக தேவைப்படுது கட்டணமா இது பேருந்தா? இலவசமாக தேவைப்படுறது அடிப்படையில் கழிப்பறை தேவை. பொது இடங்களில் பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நகர்ப்புறங்களில் கண்டிப்பாக இலவச கழிப்பிடங்கள் வேணும். ஆண்கள் கூட எங்கேயாவது ஒரு ஓரஞ்சாரமாக போயிடுவாங்க, பெண்கள் அப்படி போக முடியுமா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அடிப்படையில் மக்களுக்கு தேவையானதை செஞ்சாங்களான்னா செய்யலை. அது தமிழ்நாட்டை ஆண்டவர்களும் செய்யலை. இங்கே இந்த பகுதியில் இருந்த இங்கே போட்டியிட்டவங்களோ வெற்றி பெற்றவங்களோ இதற்கு முன்னாடி ஆண்டவர்களோ இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்களோ அதை செய்யலை. அப்படிங்கிறத எவ்வளோதான் முன் வைச்சாலும், இப்போ ஐயா பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார், நான் திமுக சார்ந்தவன், ஆனால் வந்து இங்கே சர்வ கட்சியினராலும் வந்து மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இசக்கி சுப்பையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மதிப்பு எதன் அடிப்படையில் இருக்கு? நான் சொல்ல வர்றதுங்க, ஒரு கல்யாணத்திலே காது குத்திலே 1000 ரூபாய் மொய் எழுதுறதுனால ஒரு மதிப்பு வரும். ஒரு கோயிலில் வந்து கோயில் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா நிதி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு மதிப்பு வரும். அதே அந்த 1 லட்சத்தை ஒரு குலதெய்வ கோயில் கட்டுறதுக்குனாக்கா அது ஒரு அங்காளி பங்காளிக்கு ஒரு 50 வீட்டுக்காரனுக்கு 100 வீட்டுக்காரனுக்கு சொந்தமா இருக்கும். அதன் மூலமா ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்புகளுங்கிறது வேற. நான் சொல்ல வர்றது, என்னுடைய நிகழ்வுகளில் கல்யாணம் காது ஊத்து இலவு கருமாதில கலந்துக்கிட்டாரு, அதனால நான் மதிக்கிறேன், அதுவல்ல மதிப்பு. நான் குடியிருக்கக்கூடிய ஊருக்கு கோயில் கட்டி கொடுத்தாரு, அதுவல்ல மதிப்பு.
கோயிலை செப்பனிட்டாரு அதுவல்ல மதிப்பு, டொனேஷன் கொடுத்தாரு இல்ல, அன்னதானம் போட்டாரு அதல்ல, அதுவல்ல மதிப்பு. அல்லது இந்த இப்படி டோக்கன் கொடுத்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த தேர்தல் முடிகிறதுக்கு, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20,000 ரூபாய்க்கு பொருட்கள் தரேன், 5,000 ரூபாய்க்கு பொருட்கள் தரேன் டோக்கன் கொடுக்குறது, இதுவல்ல மதிப்பு. இது மக்களை ஏமாற்ற செயல். மக்களுக்கே தெரியாத, மக்களுக்கே தேவைப்படக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை, இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த நதிநீர்ல இருக்கக்கூடிய கலப்படங்கள், இந்த நதிநீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்திருப்பாங்களா? விவசாயத்துக்கு தேவையான இலவச மின்சாரத்தை கொடுத்துருப்பாங்களா? விவசாயிகளுக்கு தேவையான குடோனை கட்டி கொடுத்துருப்பாங்களா? இங்க எல்லா பகுதியிலுமே நெல், வாழை அதிகமாக விளையுது. வாழையினுடைய அடிப்படை ஆதாய விலை எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்களா? கேரளாவில இருந்து வரக்கூடிய வியாபாரி தான் நிர்ணயிக்கிறான் வாழைப்பழம் என்ன ரேட்டுக்கு போகணும்னு. கேரளாவில இருந்து, கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய வியாபாரிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நிர்ணயிக்கிறாங்க நெல்லுக்கு எவ்வளவு அடிப்படை ஆதார விலை இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தன்னுடைய பொருளுக்கு இவ்வளவுதான் விலைன்னு சொல்லிட்டு அவர்களே நிர்ணயம் செய்கிறார்கள். உற்பத்தி செலவு இவ்வளவு, விற்பனைக்கான மார்க்கெட்டிங் செலவு இவ்வளவு, விளம்பரம் செய்யக்கூடிய செலவுகள் இவ்வளவு, எனக்கு லாபம் இவ்வளவு, ஆகவே இந்த பொருளினுடைய விலை இவ்வளவுன்னு சொல்றாங்க. இங்க நம்ம பயன்படுத்துற மைக்கு நம்மளா முடிவு செய்யற விலை, இந்த கேமராவுக்கு நம்மளா விலை செய்யற, நம்மளா நிர்ணயிக்கிற விலையை, புரியுதுங்களா? ஆனா ஒரு விவசாயி என்னுடைய நெல்லை நான் விளை வச்சிருக்கேன், இதனுடைய விலை இவ்வளவுன்னு சொல்லி நிர்ணயிக்க முடியக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா? நேற்றைக்கு முதல் நாள் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. ஆனா துணிஞ்சு தன்னை ஒரு வேட்பாளரா அறிவிச்சு இந்த ஒரு பூத் ஸ்லிப்பை கொடுக்குற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா. இது வெறுமன பூத் ஸ்லிப் மட்டும் கிடையாது, இது ஒன் ஆஃப் த டோக்கன். இதை என்ன செய்யறாங்க, வெற்றி பெற்று போயிட்டா, வெற்றி பெற்று முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுத்தா 1000 ரூபா மதிப்பிலான இலவச பொருட்கள் கிடைக்கும். அதுக்காக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கப்பட்ட டோக்கன். அது உறுதி இல்ல, நம்ம அதை உறுதியா அறிவித்து பண்ண சொல்ல முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க ஒரு சில விஷயங்களை, இப்ப கஞ்சா விற்கிறது இங்க உறுதி தான், தெரியுமா தெரியாதா? கஞ்சா இங்க புழக்கத்தில் இருக்கிறது உறுதியா இல்லையா? இவ்வளவு குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் கஞ்சா, மது போதை, இதுக்கு தான். கஞ்சா விற்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சட்டப்படி கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில். கஞ்சா பிடிபடக்கூடிய கஞ்சா மிக குறைவான அளவு தான் சொல்லிட்டு சட்டசபையிலே பேசுறாங்களா இல்லையா? உறுதி இல்லை தானே, ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல தானே? அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு வகையான டோக்கன்றது பொதுமக்கள் மத்தியில் பேசப்படக்கூடியது. இதை கொடுத்த நபர்கள் கொடுத்த வாக்குறுதி, இது ஒரு டோக்கன். நாங்க ஜெயிச்சு வந்துட்டா இதை கொண்டாந்து காட்டுங்க, 1000 ரூபாய்க்குரிய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு தான் அந்தந்த ஊராட்சி செயலாளர், கிளை செயலாளர் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து இந்த டோக்கன். அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது அதிகாரப்பூர்வமான திரும்ப சொல்லிட்டேன் சகோதரர், நான் திரும்ப சொல்லிட்டேன். கஞ்சா எல்லாரும் புழங்குது, கஞ்சானாலதான், அந்த புழக்கத்தினாலதான் இவ்வளவு கொலைகள், ஜாதிய வன்புணர்வுகள் எல்லாமே நடக்குது. இன்னும் சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் இங்கே நடக்குது, நிறைய கற்பழிப்புகள் நடக்குது. அதுவும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு வரைக்கும் கற்பழிப்பு பிரச்சனைகள் நடக்குது. இது எல்லாமே தெரியும். ஆதாரத்தோட நிரூபினாக சில செய்திகளை தான் காட்ட முடியும். கஞ்சா விற்கிற இடத்துல, இந்த இடத்துல கஞ்சா விற்கிறேன்னு சொன்னாலே வெட்டுறேன். எங்க கட்சியில கஞ்சா விற்கிறேன்னு சொன்ன இடத்த காட்டி கொடுத்ததுக்காக சல்மான்ற ஒரு தம்பியை கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் விரட்டி வெட்டினாங்க. வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையே, என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? இது மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு அதாவது மனசாட்சியோடு பேசக்கூடிய விஷயங்கள். இதுக்கு சாட்சி மனசாட்சி மட்டும். இப்போ பர்சனலாகவே இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அம்பாசமுத்திரம் அறிவிச்ச உடனே, நீங்கள் அம்பாசமுத்திரத்துடைய வேட்பாளர் அறிவிச்ச உடனே, ஓகே நம்ம சில விஷயங்கள்லாம், வியூகங்கள்லாம் வகுத்தா இவங்களை நம்ம வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருந்திருப்பீங்க. இசக்கி சுப்பையா மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வியூகங்கள் வகுத்து? நாங்கள் யாரையுமே வீழ்த்துவதற்கு வியூகம் அமைப்பதில்லை. மாறாக மக்களுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன மாதிரியான திட்டமிடல்களை செய்யணும், அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு இன்னைக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கல்வி, சரிசமமான கல்வி. இசக்கி சுப்பையனுடைய மகனும் பேரனும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களோ அதே பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு ஏழை விவசாயினுடைய பிள்ளையும் படிக்கணும். அப்போ கல்வி இங்கே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையும் சரிசமமாக இருக்கணும். இந்த ஊரில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை இந்த ஊரினுடைய விவசாயிகள் தீர்மானிக்கிற அளவுக்கு இங்கு கூட்டுறவு சங்கங்கள் வரணும். அந்த தானியங்களை சேமித்து வைக்கிற அளவுக்கு இங்கு விவசாய தேவைக்கான குடோன்கள், கிடங்கிகள் அதிகப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா சரி செஞ்சு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன வகையான திட்டமிடல்கள், எந்த அளவிற்கு மணல் திருட்ட தடுக்கிறது, கல்குவாரிகள் திருட்ட தடுக்கிறது, கனிமவள திருட்ட தடுக்கிறது, இங்க இருக்கக்கூடிய போதைகளை ஒழிப்பது, அது சாராயமா இருக்கட்டும், மது போதையா இருக்கட்டும், அல்லது வேற கஞ்சா மாதிரியான இன்னும் சில போதைப் பொருட்கள், இதுல எல்லாம் ஒழிப்பது எப்படி, தடுப்பது எப்படி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி, இன்னும் இந்த மண் சார்ந்து ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது போன்ற இயற்கை விவசாயங்கள், பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி, இதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்ன, இதுகளை செய்வதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய திட்டமிடல். நாங்கள் இசக்கி சுப்பையா தோக்கடிக்கிறதோ, ஆவுடையப்பனையோ இல்லை ஆவுடையப்பனை வீட்டை சார்ந்தவர்களையோ தோக்கடிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. மாறாக நாங்கள் வெல்வது தான் எங்களுடைய நோக்கம். ஆனாலும் அவர் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் போய் அவர் போய் சேர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் மிக முக்கியமா அவர் செய்த பணிகள் ஒன்று சொன்னா அன்னதானம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அன்னதானத்துடைய நாயகர் அப்படிங்கிறதே அவருடைய ஒரு பேராவே போயிட்டு இருக்கு. எளிய மனிதர்களையும் ரொம்ப ஈஸியா அவர் பழகுறாரு. யார் நினைச்சாலும் உடனடியாக அவரை போய் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், அவரோட பழக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை தாண்டி ஒரு எம்எல்ஏ கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்க? இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எளிமையா பழகுவது என்பது இயல்பான ஒன்று. இப்போ நீங்க இருக்கீங்க, அந்த ஐயாட்ட நான் எளிமையா பேசினேன்.
அதுக்காக ஐயாவை வந்து நான் வந்து எம்எல்ஏவா வாக்கு செலுத்தி கொண்டாட முடியுமானா, பழகுவதற்கு எளிமை என்பது அவருடைய குணாதிசயம். நான் குணாதிசயத்தில் அவர் நல்லவர் வேணா நீங்கள் சொல்லிங்க, நான் ஏற்றுக்கிறேன். மக்களுக்கு நன்மைகள் செய்தாரா? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், அன்னதானம் போடுவதால் இந்த தொகுதி முன்னேறி விடாது. அன்னதானம் போடுவதால் இங்கே படிக்கக்கூடிய மாணவனுக்கான கல்வியில் சம வாய்ப்பு கிடைக்காது. அவன் ஐஏஎஸ்ஸாவோ ஐபிஎஸ்ஸாவோ ஒரு வழக்கறிஞராவோ ஒரு பொறியாளராவோ ஆகிவிட மாட்டான். நீங்கள் அன்னதானம் போடுறதுனால அன்னதானம் சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன செய்வாங்க? யார் அன்னதானம் சாப்பிட்டுட்டே இருப்பா? கோயிலுக்கு வர்றவங்க. கோயிலில் தான் அன்னதானம் போடுவீங்க, அல்லது ஒரு விசேஷங்கள்லாம் அன்னதானம் போடுறீங்க. யார் சாப்பிடுவா? ஒரு நேரம் பசியாறிட்டு போவான். தினசரி அவனுக்கு உணவு கிடைப்பதற்கான வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுமா? அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது செஞ்சு கொடுக்கணுமா? அன்னதானம் மட்டும் போடணுமா? அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்லல. அன்னதானத்தினுடைய தேவை, அதனுடைய அளவீடு, அதனுடைய கருத்து அது வேற. நான் சொல்ல வர்றது, மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுக்குறதா நல்லதா? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது நல்லதா? நீங்களே உழைச்சு, நீங்களே வேலைக்கு போய், நீங்களே சம்பாதிச்சு உங்களுக்கான உணவை, உங்களுக்கான வாழ்வியலை, உங்களுக்கான உடையை, உங்களுக்கான இருப்பிடத்தை நீங்க உருவாக்கிக்கிற அளவுக்கு உங்களை ஒரு மனிதனாக திறம்பட மேம்படுத்துவது சரியான ஒரு சட்டசபை உறுப்பினுடைய வேலையா? அன்னதானம் போய் சாப்பிட்டு சத்திரம் சாவடியில் தூங்குன்னு சொல்றது ஒரு சட்டசபை உறுப்பினுடைய வேலையா? இப்போ நீங்க என்கிட்ட நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன எளிமையாக தானே அணுகுனீங்க. நீங்க கால் பண்ண இழப்ப நான் எடுத்தில்ல, பிரச்சாரத்தை விட்டு தானே உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இதுவும் அணுகுவதற்கு எளிமை தானே. இப்போ இசக்கி சுப்பையாவோட நாங்கள் எளிமையாக தானே அணுகிறோம். இசக்கி சுப்பையாவை நீங்கள் ஃபோன் பண்ணி பேச முடியுமா? இசக்கி சுப்பையாவை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அணுகுவதற்கு எளிமையானவர். நீங்கள் அந்த ஐயா விட்டுருங்க, அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், இசக்கி சுப்பையாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க. நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பேட்டி வேணும், இந்த மக்கள் சார்ந்து உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், பேசுங்க. நான் அப்படியே லைனில் இருக்கேன், ரோலிங்கில் இருக்கேன், கட் பண்ணாதப்பா. நான் என் நம்பரை நீங்கள் போன் நிமிட்டியும் எடுத்தீங்க, புரியுதுங்களா? அது நடக்காது சகோதரர். நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார், எடுத்தாலே வேலையாக இருக்கும்பார். அணுகுவதற்கு எளிமைங்கிறது வீட்டில் திண்ணையில் உட்காந்துட்டு காலையில் 10 பேர் வர்றவங்கள்ட்ட வெள்ளையும் சொல்லியமாக உட்காந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிறது. சால்வ பொத்துவாக அதை வாங்கிக்கிறது. தேங்காவளை தட்டோட வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு வைப்பாங்க, அதை வாங்கிக்கிறது. அது வல்ல எளிமை. நான் சொல்ல வர புரியுதுங்களா? எளிமைங்கிறது என்னன்னா, ஒரு கஷ்டப்படுற மக்கள் கோவத்தோடு வருவான், ஆத்திரத்தோடு வருவான். ஒரு பாம்பு கடிச்சு ஒரு ஊரில் செத்துருப்பான். என் ஊரில் ஆரம்ப சுகாதார நேரத்தில் பாம்பு கடிக்கான மருந்து இல்லைன்னு சண்டைக்கு வருவான். அவன்கிட்ட எளிமையாக அணுகணும். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், எளிமையாக அணுகணும். ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படும், எளிமையாக அணுகணும். அந்த அணுகுமுறை இங்கே இருக்கானா? இல்லை. நான் சொல்ல வர புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன், அவர் அணுகுவதற்கு எளிமையான நபராக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய கழிவறைகள் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்பாரா? அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்பாரா? அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய அதே பெட்டில் அவர் போய் படுப்பாரா? அதுதான் எளிமை. எளிமைனா என்னன்னா, நீங்களும் நானும் மருத்துவம் பார்க்குறோம்ல, அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும். அவருக்கு உடம்புக்கு முடியலாட்டி அந்த பெட்டிலையும் அந்த பெட்ஷீட்லையும் படுக்கணும். படுப்பாரா? அது எளிமை. படுப்பாரா? நீங்களும் நானும் போகிற அரசு பேருந்தில் அவர் போவாரா? ஏசிக்காரை தாண்டி அவரால் இறங்க முடியுமா? அது வல்ல எளிமை. எளிமை என்பது காமராஜர் போல வாழ்வது எளிமை. ஏசி காரில் போகிறது, ஏசி காரில் வர்றது, சொகுசு வாழ்க்கை, பெரிய பங்களாவில் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த தொகுதி சார்ந்த நான், எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்த, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உன்னை அணுக முடியுமா? அணுக முடியாது. இங்கே வந்த உடனே என்ன சொன்னாங்க? ஐயா, இங்கே நெல்லை பூரா எங்கே அடுக்குவீங்க? இங்கே போடுறீங்கல்ல, இங்கே அடுக்குறீங்கல்ல, இந்த மாடு வந்து திங்குமா? மாடு திங்குமா திங்காத? சத்தமா சொல்லுங்க. இது கோயிலோட தாழ்வாரத்தில் இந்த மண்டபத்தில் பூராமே, இந்த பகுதியில் விளையக்கூடிய நெல்லை பூராமே அடுக்கி வைக்கிறாரு. இங்கே சுற்றி திரிகிற மாடு ஊராமே, சுற்றி திரிகிற மாடு ஊராமே வந்து இந்த நெல்லை திங்குது. நெல்லை தின்னுட்டு அதுக்கு மாட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. நான் சொல்ல வர்றது, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் வந்து நேரடியாக வந்து பார்த்தாருன்னா அது எளிமை. இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தினாரா அது எளிமை. இங்கே அணுகுவதற்கு எளிமைன்றதோட காரணத்தை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இங்கே போகிறவங்க ஊராமே அவரை ஈஸியாக பார்த்துறாங்க. ஈஸியாக எதுக்கு பார்க்குறாங்க? கல்யாணத்துக்கு போய் அழைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா கல்யாணம், காது குத்து, இளவு, கருமாதி இதுகளுக்கு போறாரு. நான் இல்லைன்னே சொல்லலை. அதனால இந்த சட்டசபை இதனுடைய தொகுதியினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருமா? இவருடைய வாழ்வாதாரம் மாறிடுமானா? மாறாது. அது அந்த ஒரு குடும்பத்தை ஒரு ஐஸ் வைக்கிறதுக்கு, காக்கா பிடிக்கிறது சரியா இருக்கும். மற்றபடி இந்த தொகுதியினுடைய மாற்றத்திற்கு அவருடைய உழைப்பு பயன்படவில்லை. அவர் இந்த தொகுதியினுடைய மாற்றத்திற்காக எளியவராக வாழவில்லை. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கு எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளரா வந்து அந்த தொகுதிக்குள்ள தானே உங்களை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நீங்க நத்தம்ல இருந்து இங்க வரும்போது ஓகே, இவர் நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகாது இல்ல மக்களுக்கு. இவர் நம்ம கூடவே இல்லை, காலங்காலமா வந்து நம்ம வேற ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருப்போம். இவர் எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து நான் உங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எல்லாருக்கும், நீங்களும் பரப்புரை எல்லாம் மேற்கொண்டு இல்ல, சரியான இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுதா? சரியான கேள்வி. இல்ல அதாவது எனக்கான முகவரி, அடையாளம் எல்லாமே நாம் தமிழர் கட்சி, தலைவர் பிரபாகரன், அண்ணன் சீமான்,
எங்களுடைய விவசாய சின்னம், இதுதான் எங்களுக்கான முகவரி. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கட்சிக்காரங்க இங்கே தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே உழைக்கிறோம். அது மாதிரி தான் நான் நத்தத்தில் என்னுடைய கட்டமைப்புகளை செஞ்சு வச்சுருந்தேன். இங்கே வந்து நான் வந்து இப்போ போட்டியிட வர்றேன். எங்கள் தோழர்கள் இங்கே, எங்களுடைய உறவுகள் இங்கேயும் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள், இதுக்கு முன்னாடி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெறும் போராட்டம் மட்டுமே மக்களுக்கான தீர்வு ஏற்படுத்த போகிறதில்ல. அதே நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் தான் எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்தும் போகலாம். முழுக்க இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம், தொடர்ச்சியாக போராடுகிறோம். எதுவுமே நடக்காட்டி நீதிமன்றத்துக்கு போகிறோம். இப்படி பல்வேறு வகையான வழக்குகளை நாங்கள் வந்து இங்கே நீதிமன்றத்தின் மூலமாகவும் இங்கே மக்களுக்கான பிரச்சனைகளை, தீர்வுகளை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். நீங்கள் ஏன் நத்தத்துலேருந்து இங்கே வந்து போட்டிடுறீங்க? அது தலைமை சொல்லிடுச்சு, கட்சி முடிவு பண்ணுது, நான் வர்றேன், போட்டிடுறேன். ஒருவேளை நான் இங்கே வந்து அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெற்று விட்டால் நான் முழுமையாக அம்பாசமுத்திரத்துக்கு என்னுடைய வாக்குரிமை, என்னுடைய குடியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இங்கே மாற்றிடுவேன். என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்துறேன். அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டாம். இன்னும் சொல்லணாக்கா நான் பிறர் குறை சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், பிறர் குறை சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. அப்படி அம்பாசமுத்திர மக்கள் நினைக்கிறாங்கன்னா எனக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்க வேண்டிய நபர் வந்து யாருன்னா இசக்கி சுப்பையா ஐயா தான். இசக்கி சுப்பையா ஐயா இந்த தொகுதியில் குடியிருக்கவும் இல்லை, இந்த தொகுதியில் அவருக்கு வாக்கும் இல்லை, இந்த தொகுதியில் அவருக்கு வீடும் இல்லை. அவர் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க குடியிருக்கிற பகுதி, அவர் வாழக்கூடிய பகுதி எல்லாமே குற்றாலம் பக்கம். குற்றாலத்திலிருந்து அவரும் வந்து தான் இங்கே தேர்தலில் போட்டியிடுறார், மக்கள்கிட்ட பேசி வாக்குகள் வாங்கியிருக்கார், வெற்றி பெற்றிருக்கார். அது மாதிரி தான் நானும். ஆனால் நானும் ஐயா இசக்கி சுப்பையா மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் குற்றாலத்தில் அவர் குடியிருக்கிற மாதிரி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நத்தத்திலே குடியிருக்க மாட்டேன். உறுதியாக அம்பாசமுத்திர மக்கள் என்னை வெற்றி பெற செய்தால் நான் மீண்டும் அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு குடிபெயர்ந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து வந்துடு, என் குடும்பத்தோட வந்துடுவேன். ஒருவேளை நான் வெற்றி பெறா விட்டாலும் கூட இங்கே இந்த அம்பாசமுத்திரத்தில் நான் போட்டியிட்டுருக்கேன். இந்த மக்கள் எனக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள், என் கட்சிக்காரங்க வேலை செஞ்சு வச்சிருக்காங்க, அவங்களுடைய உழைப்பில் தான் நான் வந்து போட்டிடுறேன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய என் கட்சிக்காரனுடைய இல்ல நிகழ்வுகள், இந்த ஊரில் நடக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள், என் கட்சிக்காரங்க முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை அல்லது நீதிமன்ற பிரச்சனை, இது எல்லாத்தையும் நானே செய்து கொடுப்பேன். உறுதியாக இந்த தொகுதிக்கு தொடர்ச்சியாக மக்கள் பணிக்கு வந்து கொண்டே இருப்பேன்.